ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இனிஷியல் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இனிஷியல் அப்புறம் என்ன டிசைன் வேணால் நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இப்போ டிசைன் எதுவும் பண்ணலை, இனிஷியல் மாதிரி போட்டு காட்ட போகிறேன். நம்ம ஆரி க்ரியேட்டிவ்ஸ்ன்றதுனால நான் ஆர்ஜேன்னு போட்டிருக்கேன். நம்ம வந்து டிசைன்லாம் போடுறதுக்கு கிளாத்தில் வந்து கிளாஸ் மார்க்கர் பென்சில் யூஸ் பண்ணி தான் போடுவோம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கிளியராக தெரியணுன்னு பென் வச்சு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் 1லேருந்து 5 வரையும் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் எடுத்திருக்க த்ரெட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து என்கிட்ட பிங்க் கலரில் ஒரு கலர் தான் இருந்துச்சு. அதை நான் இன்னொரு டேப்பில் வந்து சுற்றிட்டு 2 எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 2 எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு த்ரெட்டில் தான் கலர் இருக்குது அப்படின்னா. ஓகே, இப்போ நான் இனிஷியல் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ஆறுன்ற இனிஷியலில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்குல்ல, அதை மட்டும் நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். பொறுமையாக நீடியில் உள்ளார விட்டுட்டு கீழே வந்து சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு அகைன் மேலே நீடில் எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் சுற்றி டேர்ன் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்னு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். நாட் போடும்போது எப்படி போடுறேன்னு கிளியராக பார்த்துக்கோங்க. நாட் எப்படி போடுறதுன்னு தெரியலனா அதுக்கும் வீடியோ இருக்குது, அதையும் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆரில் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். இப்போ நான் இந்த இடத்துல நாட் போடுறேன். நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால அப்படியே கீழே த்ரெட்டை வச்சுட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னா தான் நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட் வந்து சில பேருக்கு போடும்போது கட்டாகி அறுந்து போயிடும். அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டுமே போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக போடலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பு அப்புறம் ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சில் டிசைன் நிறைய போடுங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம மோட்டிவ்லாம் போடணுன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் போடுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கு. அந்த இடத்துல நல்லா கவனிங்க நான் எப்படி போடுறேன்னு. செயின் ஸ்டிச் வந்து நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ப் தேவைப்படுது. அதனால் நான் அந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா நீடில் டேர்ன் பண்ணி அந்த நெக்ஸ்ட்டு லைனை பார்த்து நான் போகிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த கர்வ் கிட்ட வரும்போது சின்னதாக ஒரு லாக் போடுவோம், அதை வந்து லாக்குன்னு சொல்லுவாங்க. குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு தான் லாக்குன்னு சொல்லுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நீடில் வந்து டேர்ன் பண்ணி டைரெக்டாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சு வந்து அழகாக வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து சில டைம் நாட் போடும்போது அழகாக கீழே போயிடும், சில டைம் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து நிற்கும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நாட் போட்டதுக்கப்புறம் மேலே நின்றுச்சு அப்படின்னா நீடில் வந்து கீழேருந்து விட்டு நான் இப்போ எப்படி இழுக்கிறேனோ அதே மாதிரி இழுத்துருங்க. உங்களுக்கு அழகாக இப்போ ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஜேயில் வந்து நான் இப்போ காட்டுற மாதிரி அந்த லைனில் லாஸ்ட்டில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து போட்டாலும் ஓகே, இல்லை கீழேருந்து வந்து அந்த இடத்துல நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லைன் போட்டாலும் ஓகே. நான் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
நம்ம த்ரெட்டை இழுக்கும் போதே நம்ம கேர்ஃபுல்லாக இழுக்கணும். அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக கட் ஆகிடும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தோம் அப்படின்னா கட் ஆகிடும். நீங்கள் வந்து நீடில் வந்து ரொம்ப ஆட்டி அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கீழே த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து நீடில் நல்லா டைட்டாக வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகிடும் டக்குன்னு. ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து ஈஸியாக வரும். இப்போ நான் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அந்த கார்னரில் வந்து நாட் போட்டுடுறேன். நாட் போட்டுட்டு சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கார்னரில் சென்டரில் உள்ள லைனில் எட்ஜில் போய் எடுக்கக்கூடாது. நம்ம சென்டரில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து த்ரெட்டை எடுத்து ஃபுல்லாக அந்த டிசைன் போட்டால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். நான் இப்போ சென்டரில் இப்படி நீடில் விடுறேன் பாருங்கள். அதே மாதிரி சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை எடுத்துட்டு அந்த டிசைன் அப்படியே ஃபுல்லாக போட போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதையும் கமெண்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோலாம் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஜே போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு எண்டு நாட் போட போகிறோம். நாட் போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் பீட்ஸ் வச்சு எப்படி வந்து டிசைன் பண்ணலான்னு சொல்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.